வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். மேக்னோலியா அப்படின்ற ஒரு ஃப்ளவர் இருக்கு. இந்த ஃப்ளவர் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, பொதுவா பூக்கள்லாம் பூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூக்களுக்கோ, செடிகளுக்கோ எல்லாத்துக்கும் மகரந்த சேர்க்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது பண்ணக்கூடியது தேனீக்கள் தான். ஆனா, அந்த தேனீக்கள்லாம் இந்த உலகத்துல தோன்றதுக்கு முன்னாடியே மேக்னோலியா அப்படின்ற ஒரு ஃப்ளவர்ல நிறைய ஸ்பீஷிஸ் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மேக்னோலியாலேயே நிறைய வெரைட்டிஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் அந்த மேக்னோலியா ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்கன்னா, அது முழுக்க முழுக்க வண்டுனாலேயே மகரந்த சேர்க்கை நடக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இது எர்த்ல தேனீக்கள்லாம் உருவாகுறதுக்கு முன்னாடியே உருவான ஒரு பூ அப்படின்னு சொல்றதாகவும், அந்த பூவோடைய மகரந்த சேர்க்கைக்கு வண்டுகள் தான் உதவுச்சு அப்படின்னும் சொல்றாங்க. ஜாப்பனீஸ்ல குச்சி சபிஷி அப்படின்ற ஒரு டெர்ம் இருக்கு. இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? இது நம்ம ஜென்ரலா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கக்கூடியது தான். அதான் நொறுக்கு தீனிலாம் சாப்பிடுவோம் இல்லையா? அதாவது ஸ்நாக்ஸ் டைம்ல அப்படின்னு சாப்பிடுறது. ஆனா, இந்த குச்சி சபுஷிக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, நமக்கு வயித்துல பசியே இருக்காது. ஆனாலும் நம்ம வாய் ரொம்ப தனிமையா இருக்கே, அதுக்கு ஏதாவது வேலை குடுப்போமே அப்படின்னு சாப்பிட்டாங்கன்னா, அதுக்கு பேர் தான் குச்சி சபிஷி அப்படின்னு சொல்றாங்க. இது நார்மலா அவங்களுடைய லாங்குவேஜ்ல ஒரு ரேரஸ்ட் யூசிங் ஒரு டெர்மா இருந்தாலும், இது அதுக்கான மீனிங் அப்படின்றதுனால, யாராச்சும் அப்படி சொன்னாங்கன்னா, டப்புன்னு நெறைய பேருக்கு கோவம் வரும்னு சொல்றாங்க. அதனால பெருசா அது யாரும் யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. ஆனா இப்படி ஒரு டெர்ம் ஜாப்பனீஸ்ல அப்ப இருந்தே இருக்கு அப்படின்றது கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கு. நெறைய பேரு என் கம்ப்யூட்டர்ல பக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கம்ப்யூட்டர் பக். இது எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனா இதெல்லாம் எலக்ட்ரிக்கலா இருக்கு. நெறைய பேருக்கு சொல்ற விஷயம் சாஃப்ட்வேர் இஷ்யூ இப்படிலாம் சொல்லுவோம். அதுதான் பக்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இந்த பக் வந்துருச்சு அப்படின்ற அந்த வார்த்தையான பக் நிஜமாவே பக்ல இருந்து தான் வந்துச்சு. 1947 நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அதே வருஷம் தான் இந்த வார்த்தையும் உருவாகியிருக்கு. ஏன்னா அந்த ரியல் பக் மார்க் II அப்படின்ற கம்ப்யூட்டர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல ரியல் பக் போய் அந்த கம்ப்யூட்டரை ஸ்பாயில் பண்ணிருக்கு. அது கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுதான் டீபக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக் வந்துச்சு, அதை கிளியர் பண்ணது டீபக்கிங். அதனால தான் இப்போ வரைக்கும் அது ஒரு டேர்மாவே வச்சிருக்காங்க கம்ப்யூட்டருடைய ஃப்ரேஸ்ல. ஈவன் அது சாஃப்ட்வேர் விஷயமாவும் டெக்னிக்கலாகவும் ஹேண்டில் பண்ணாலும் பக் அப்படின்ற வார்த்தையை தான் ஜென்ரலாகவே சொல்லுவாங்க. ஹாலிசினேட்டிங் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. மாய தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத ஒரு விஷயத்த நம்மளுடைய பிரெயினுக்கு இருக்கிற மாதிரியே காட்டுறது, ஈவன் அது வெவ்வேறு மாதிரியான டைமென்ஷன்ல காட்டுறதும் ஹாலிசினேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஹாலுசினேஷன் மூலியமா நிறைய பேரை வசியமே படுத்த வைக்க முடியும். அந்த ஹாலுசினேஷனை ரொம்ப ஈஸியாவே நீங்க ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, ரொம்ப ஸ்டாட்டிக்கான ஒரு சாங்கை போட்டுட்டு டேபிள் டென்னிஸ் பால் இருக்கு இல்லையா? அத 2ஆ கட் பண்ணி கண்ல வச்சுட்டு, அந்த மாதிரியான சாங்ஸ நீங்க கேட்கறீங்கன்னும் போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரெயின் ஹாலுசினேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இத நடக்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு என்னதான் யோசிச்சாலும், ரீசன் என்னன்னு தெரியலப்பா. ஆனா இது ஹாலுசினேட் ஆகுதுன்னு மட்டும் சொல்ல முடியும்னு தான் சொல்றாங்க. அப்படின்ற சவுண்ட் இருக்கு இல்லையா? ஈவன் இது என்னதான் தமிழ், ஹிந்தி அப்படின்னு பிரிச்சு சொன்னாலும், அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அம்மாவ தான் மீன் பண்றோம் அப்படின்னு. அப்படியே தான் இந்த கவுஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? மாடு. என்னதான் மாடு உலகம் பூரா இருந்தாலும் மாடுக்குன்னு இருக்கக்கூடியது அப்படின்ற சவுண்ட் மட்டும்தான். அதுல என்ன பெருசா டிஃபரன்ஸ் இருக்க போது நீங்க யோசிக்கலாம். ஆனால் அங்கங்க இருக்கக்கூடிய அந்த ரீஜியனுக்கு ஏத்த மாதிரி அப்படின்ற சவுண்டு ஆக்சென்ட் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாடும் அந்த ரீஜியனுக்கு ஏத்த மாதிரி அதோடைய டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான ஆக்சென்ட்ல மான்னு சொல்லுமா. ஆனா யாராலையும் பெருசா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவங்களுக்குள்ளேயே சவுண்ட் வேரி ஆகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கத்துற மாடு ஒரு மாதிரி இருக்கும், தாய்லாந்துல கத்துற மாடு ஒரு மாதிரி இருக்கும். இட்டலியில ஒயின் ஃபவுண்டைன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி தான் ஒயின் ஃபவுண்டைன். இந்த ஒயின் ஃபவுண்டைனுக்கு என்ன மீனிங்னா, 24 மணி நேரமும் வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாளும் இதுல இருந்து ஒயின் வந்துகிட்டே இருக்கும், பிடிச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி ஒரு ஒயின் ஃபவுண்டைன் இப்போ வரைக்கும் இருக்கு. ஈவன் இது ஒரு பெரிய கல்ச்சராகவும் அந்த வில்லேஜ்ல பார்க்கப்படுது. எல்லாருமே இட்டாலியில நிறைய நாகரிகங்களை பத்தி பேசினாலும் ஹிஸ்டரி மாறாத நிறைய விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. அதுல ஒண்ணுதான் இந்த ஒயின் ஃபவுண்டைன். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.